ஆ, வணக்கம். அதாவது நெல்லை மாநகராட்சி வந்து 55 வார்டுகளை உள்ளடக்கி செயல்படுகிறது. இதுல வந்து 51 வார்டுகளை வந்து திமுக அதன் கூட்டணி கட்சிகள் வந்து வெற்றி பெற்று அதனுடைய மேயராக வந்து திமுக மேயராக வந்து என் சரவணன் வந்து இருந்து வருகிறார். 4 அதிமுக உறுப்பினர்கள் மட்டுமே அந்த இதில் உண்டு. இந்நிலையில வந்து மாநகராட்சி மேயருக்கும் கவுன்சிலருக்கும் வந்து ஆரம்பம் முதலே வந்து ஒரு விரோத போக்கு வந்து ஏற்பட்டு இருந்தது. அது வந்து பலமுறை வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக வந்து சரி பண்ண முடியாத சூழ்நிலையிலேயே இருந்து வந்தது. இந்த நிலையில் வந்து பொதுமக்களுக்கு வந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டு எந்த விதமான செயல் திட்டங்களும் செயல்படுத்த முடியாத சூழ்நிலை நிலவி வந்த நிலையில் மேலிடத்தில் இருந்து அமைச்சர்கள் வந்து நேரடியாக பேசி பொதுமக்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றக்கூடிய அந்த தீர்மானங்களை வந்து நீங்கள் வந்து நிறைவேற்றி கொடுக்குமாறு பேசியதன் பேரில் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக கூட்டம் நடைபெற்று அனைத்து தீர்மானங்களையும் நிறைவேற்றிவிட்டு வெளிநடப்பு செய்துவிட்டனர். இதன் தொடர்ச்சியாக மேலிடத்திலிருந்து 3 கவுன்சிலர்களை வந்து நீக்கம் வந்து கட்சியிலிருந்து நீக்கி திமுக தலைமை வந்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இருப்பினும் அந்த மேயருக்கும் கவுன்சிலருக்கும் உள்ள அந்த மோதல் போக்கு வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வந்து கொண்டே இருந்தது. இந்நிலையில் வந்து கடந்த 27ஆம் தேதி வந்து அதிருப்தி கவுன்சிலர்களை வந்து மாநகராட்சி ஆணையரை சந்தித்து மேயர் மீது வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வர வேண்டும் என்று ஒரு மனுவை வந்து சமர்ப்பித்தனர். அந்த மனுவை வந்து பரிசீலித்த ஆணையாளர் வந்து நகராட்சி விதிகளின் சட்ட விதிகளின்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த விவாதம் நடத்தப்பட்டு வாக்குப்பதிவு நடத்தப்படும் என்றும் வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி வந்து வாக்குப்பதிவானது வந்து நடைபெறும் என்று அவர் வந்து மாநகராட்சி இவர் வந்து நோட்டீஸ் வந்து அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் வந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக மேயர் சரவணுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுள்ள 38 மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரடியாக வந்து ஒவ்வொரு இடமும் தனித்தனியாக பேசியிருந்தார். இது குறித்து விரிவாக பேசி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வாபஸ் வாங்குமாறோ அல்லது ஏதாவது செய்யுமாறு வந்து அவர் வந்து தலைமையிலிருந்து கொண்டு வந்ததாக சொல்லி அவர் கூறிவிட்டு சென்றார். இந்நிலையில் நேற்றிலிருந்து வந்து நெல்லையை பொறுத்தவரை வந்து மாநகரத்தில் உள்ள மாநகராட்சி உறுப்பினர்களை வந்து மாமன்ற உறுப்பினர்கள் வந்து வெளியூர் செல்வதாகவும் கடத்தப்படுவதாகவும் பல்வேறு தகவல் வந்து உலா வந்து கொண்டிருந்தன. இந்நிலையில் வந்து இது வந்து 3 குழுக்களாக வந்து பிரிந்து செல்வதாக வந்து நமக்கு இந்த காலையில் வந்து தகவல் கிடைத்துள்ளது. அதாவது வந்து முன்னாள் மாவட்ட செயலாளரும் பாளையங்கோட்டை எம்எல்ஏ தலைமையில் வந்து பெரும்பான்மையான கவுன்சிலர்கள், அப்புறம் வந்து மாவட்ட செயலாளர் தலைமையிலான ஒரு கவுன்சிலர்கள், மற்ற பிற கூட்டணி கட்சியினர் ஒரு குழுக்களாக வந்து 3 குழுக்களாக பிரிந்து அவர்கள் வந்து தனித்தனியாக வந்து வெளியூர் செல்வதாக வந்து நமக்கு வந்து தகவல் வந்து கிடைத்துள்ளது. அநேகமாக வந்து அனைத்து கவுன்சிலரும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்த அனைத்து கவுன்சிலருமே நாளை நடைபெறக்கூடிய கூட்டத்தில் வந்து கவுன்சிலர் பங்கேற்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரிகிறது. தகவலுக்கு நன்றி பாலாஜி.